நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாரும் நமக்கு சொல்லவே தேவையில்லை. நமக்கு எதிர்ப்பாக நடந்தான்னு சொன்னால் கையேந்தி அவனை பதுவாவோட கூட தயங்க மாட்டோம். இந்த பதுவான்ற ஆயுதம் கடைசி கட்டத்தில் தான் பயன்படுத்தணும். வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது தான் பயன்படுத்தணும். எடுத்ததுக்கெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நாசமாக போவான், பேதியில் போவான், கொள்ளையில் போவான்னு சபிக்கிறது, அவங்கள எதிர்ப்பாகவே பார்க்குறதெல்லாம் ஒரு நல்ல தன்மை கிடையாது சகோதரர்களே. அது திரும்பவும் நம்மளே என்ன செய்யும், தாக்கும். ஒருத்தரை நம்ம சபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாபத்திற்கு அவர் தகுதியானவராக இருந்தால் தான் அவர்கிட்ட போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வானமும் ஏற்றுக்கிறாது, பூமியும் ஏற்றுக்கிறாது. வலது பக்கம் இடது பக்கம்லாம் அலைஞ்சு அந்த சாபத்தின் தாக்கம் எங்கே போகும்னு சொன்னால் எவன் சபிக்கிறானோ அவன் பக்கமே விடிந்து விடும். அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள், சபிக்கிறவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதிகமாக சபிக்கிறவனை நீங்கள் பாருங்களேன். இந்த பொம்பளையும் எடுத்தாலும் சரி, ஆம்பளையும் எடுத்தாலும் சரி, இந்த பெண்கள் சில பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயை திறந்தாலே இந்த வார்த்தை தான் போய் சொல்லுவாள்வேன். நாசமாக போவான், கொள்ளையில் போவான். ஏன்டா நாசமாக போகிறவனே